ஒரு அண்மை செய்தி. புதுச்சேரியில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. காவல்துறையினர் எச்சரிக்கை மீறி கடற்கரை பகுதியில் இரவில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் காவல்துறையினரின் எச்சரிக்கை மீறி கடற்கரை பகுதியில் இரவில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகிறார்கள். பொதுமக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இருந்த போதிலும் காவல்துறையினரின் பாதுகாப்பை மீறி சுற்றுலா பயணிகள் அங்கு சென்று வருகிறார்கள். புதுச்சேரியில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சித்தார்த் வழங்க கேட்கலாம். சித்தார்த், இது குறித்த விவரங்கள். கடலில் உருவாகியுள்ள புயல் இன்று பிற்பகல் மகாபலிபுரம் காரைக்கால் இடையே புதுச்சேரி அருகில் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழகத்தில் உள்ள கடலோர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் ஒரு அறிவிப்பானது வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் நேற்றும் இன்றும் அதிக கனமழை பெய்யும் என்றும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி துறைமுகத்தில் 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. துறைமுகங்கள் வழியாகவோ அல்லது அதற்கு மிக அருகிலோ புயல் கரையை கடக்கும் என்பதை அறிவிக்க இந்த 7ஆம் எண் கூண்டானது ஏற்றப்பட்டுள்ளது. இதேபோல் பல கடற்கரை கிராமங்களிலும் இந்த கடற்கரை பகுதியிலும் இந்த புயல் குண்டானது ஏற்றப்பட்டுள்ளது. இதனிடையே புதுச்சேரி துறைமுகத்தில் 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளதால் புதுச்சேரி கடற்கரைக்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளை போலீசார் கடற்கரையில் நேற்று மாலையிலிருந்தே வெளியேற்றி வருகின்றனர். அதாவது இன்று மதியத்திற்கு மேலாக மாலையோ இந்த புயல் புதுச்சேரி அருகே கரையை கடக்கும் என்பதால் எந்த அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க காவல்துறையினர் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் இங்கே வர வேண்டாம் என்ற கடற்கரை பகுதிக்கு வர வேண்டாம் என்று அறிவுறுத்தி வருகின்றனர். குறிப்பாக இந்த வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாட்கள் பல மாநிலங்கள் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் புதுச்சேரி வருவதற்கு தொடர்ந்து ஆர்வம் காட்டி வருவது வழக்கம். அதன்படி இந்த வார இறுதி நாட்களும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் புதுச்சேரி வந்தாலும் கடற்கரை பகுதிகளுக்கு அனைத்து கடற்கரை பகுதிகளுமே, அதாவது பாண்டி மெரினா, இந்த ராக் பீச் எனப்படும் இந்த கடற்கரை உள்ளிட்ட அனைத்து கடற்கரைகளுமே மூட மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி நேற்று சுற்றுலா பயணிகள் வெளியேற்றி வருகிறார். குறிப்பாக இன்று காலை சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த கடல் சீற்றத்தை காணுவதற்காக, இந்த புயலின் காரணமாக கடல் சீற்றமாக இருக்கிறது, இந்த சீற்றத்தை காணுவதற்காக சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ச்சியாகவே கடற்கரைக்கு வந்த வண்ணம் உள்ளனர். ஆனால் அவர்கள் கடற்கரைக்கோ இல்ல கடற்கரை சாலையிலோ போலீஸ் அனுமதிக்காமல் அவர்கள் வெளியேற்றுகிறார். மேலும் இந்த கழுகு பாறை காட்சியை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதில் போலீசார் அவர்களை வெளியேற்றும் இந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் இல்லாமல் தற்போது கடற்கரை சாலை சற்று வெறிச்சோடியே காணப்படுகிறது. சித்தார்த், தகவல்களுக்கு நன்றி.